चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம். தாதி மற்றும் தீதியுடன் இந்த தடவை நாடகப்படி பழையவர்களோடு சந்திப்பதற்கான பங்கு விரும்பாவிட்டாலும் நடந்துவிட்டது. தொடக்கமே மகாரதிகளிடமிருந்து உருவானது மற்றும் எந்த மகாரதி தந்தை மற்றும் தந்தையின் ஆழமான சமிக்ஞைகளை தெரிந்து கொள்ள முடியுமோ அவர் கேட்டுக்கொண்டே இருந்தும் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் புது ஜனங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் தந்தை புது இடத்திலும் தனிப்பட்ட சந்திப்பை செய்கிறார். அனைவரும் இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி மழை ஒரே நேரத்தில் நாலாபுறங்களிலும் விடுகிறது, ஆனால் ஒருவேளை பூமி தகுதியானதாக இருந்தால் மழை செய்வதில்லை, அதாவது மழை பெய்வதினால் நன்கு பயிர் விளைந்துவிடும். ஒருவேளை பூமி தகுதியானதாக இல்லை என்றால் மழை பெய்தும் பயிர் விளையாது. அப்படி மகாரதிகளை தொடக்கத்திலிருந்து தந்தை எப்பொழுதும் எந்த பார்வையோடு பார்க்கின்றார்? குழந்தைகளாக அல்ல, ஆனால் சகோதரர்களாக பார்க்கிறார். பெரிய குழந்தைகள் சகோதரனுக்கே சமமானவர்கள். எப்படி தந்தை வள்ளலாக இருக்கின்றார், அதே போல் மகாரதிகளையும் தந்தை வள்ளலின் பார்வையால் பார்க்கின்றார். பெறுபவர்களாக அன்றி தந்தைக்கு சமமாக கொடுப்பவர்களாக பார்க்கிறார். எப்படி தந்தை பாக்கியத்தை உருவாக்குபவராக இருக்கின்றார் என்றால், மகாரதிகளும் கூட எந்த விதமான துணை பிடித்திருக்கிறது? பார்க்க போனால் ஒருவேளை துணைவர்களாக ஆகியிருப்பவர்களில் ஒருவர் உயரமானவராகவும் இன்னொருவர் உயரம் குறைவானவராகவும் இருக்கிறார் என்றால் என்னவாகும்? கார்ட்டூன் படம் மாதிரி தென்படும் இல்லையா? அப்படி மனநிலையும் கூட ஒருவேளை துணையாக இருப்பவர் சமமாக இருக்கவில்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆவதில்லை. துணைவன் சர்வசக்திவான் மற்றும் இவர் பலகீனமானவர். அப்படி இதுவும் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆனது இல்லையா? மாணவருக்கும் உயரம் குறைவானவருக்கும் ஜோடியாகிவிட்டது இல்லையா? அப்படியே வெளியுகத்திலும், அதாவது வெளி உலகத்துல கூட ஒருவேளை இரண்டு துணைவர்களும் சமமாக இல்லை. உடலின் கணக்குப்படியானாலும், படிப்பறிவின்றி கணக்குப்படியானாலும், லட்சணத்தின் கணக்குப்படியானாலும், அல்லது மரியாதைகளின் கணக்குப்படியானாலும் அப்படி இருக்கிறது என்றால் ஒரு பொழுதும் துணைவன் அவரை தன்னுடைய துணையாக வைக்க மாட்டார், ஒதுக்கி விடுவார். உலகின் எதிரில் அவரை கொண்டு வர மாட்டார். அப்படி தந்தையும் எப்பொழுதும் துணையாக யாரை ஆக்குவார்? யார் சமமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான். உலகின் எதிரில் உதாரணமாக யாரை வைப்பார்? கார்ட்டூனை வைக்க முடியுமா? அப்படி மகாரதி என்றால் சமமான துணைவன். அந்த மாதிரியான துணைவர்களைத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தை உடன் வைக்கிறார், இன்னும் முன்னுக்கு வைக்கிறார். ஒருவேளை துணைவர்களை வரிசைப்படுத்தி தந்தை பார்க்கிறார் என்றால் என்னவாக தென்படும்? அந்த காட்சி எப்படி இருக்கும்? ஆனால் இருந்தும் தந்தை கடலாக இருக்கும் காரணத்தினால் எப்படி இருந்தாலும் உள்ளடக்கிக் கொள்கிறார். கடலிலோ அனைத்தும் வந்து கலந்து விடும் இல்லையா? ஆனால் வரிசை கிரமம் என்று கூறுவோம் இல்லையா?
ஒவ்வொருவருக்கும் நான் எப்படிப்பட்ட துணைவனாக இருக்கின்றேன், எத்தனை தடவை விவாகரத்து கொடுத்தேன், எத்தனை தடவை குறும்பு காரியம் செய்தேன், எத்தனை தடவை அடக்குதலை காண்பித்தேன் என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும். முழு நாளின் நடவடிக்கையில் நான் என்னென்ன செய்கின்றேன் என்று பார்க்க வேண்டும். ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।